ஹலோ வணக்கம் தோழர்களே. நம்ம இன்னைக்கு எதையாவது சமைப்போம் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் மாறு வேஷத்துல வந்துடுறேன். இல்லைன்னா இதே வேஷத்துல வந்தா எல்லாரும் என்ன கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ரெடி நவ். இப்ப சொல்லுங்க, நான் யாருன்னு தெரியலல்ல? இப்பவும் உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? என்ன பண்ணலாம்? இன்னும் மாறு வேஷம் பத்தலையோ? இருங்க, இந்த ஷாலை போட்டா மாறு வேஷம் தானே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் மாறு வேஷத்துல வந்திருக்கேன் எதையாவது சமைப்போம் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா, நான் ஏன் மாறு வேஷத்துல வந்திருக்கேன் அதான் முக்கியமான கேள்வி. அக்பரும் பீர்பாலும் கிபி 1532க்கு மேல இந்த முகலாய சாம்ராஜ்யத்தின் முடிசூடா சக்கரவர்த்தியாக அக்பர் வந்திருக்கிறார். சக்கரவர்த்தி அக்பருடன் அவருடைய அரசவை கவிஞன் ஆனந்த் கூட வந்திருக்கிறார். சாரி, பீர்பால் வந்திருக்கிறார். ஐயோ, ஆனந்தினி ஏன் வந்துச்சுன்னா, நம்ம தமிழ்நாட்டுடைய சிஎம் மாறு வேஷத்துலதான் டெய்லி போறாரு அப்படின்னு ஆனந்த் அபிஜித் அப்படிங்கிறவர் சொன்னதுனால அவரு பேரும் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுங்க. பெரம்பூருக்கு அவர் போல நீங்களா நினைச்சுக்கிட்டா நாங்க என்ன பண்றது? அவர் பல இடங்களுக்கு சத்தம் இல்லாம போகக்கூடிய ஒரு ஹேபிட் உள்ளார். நீங்க பார்க்கக்கூடிய அந்த பெரிய கார் இல்லாம சின்னதா ஒரு கார் வரும், அந்த காருக்குள்ள அவர் இருப்பாரு. இப்போ நம்ம சிஎம் மாறு வேஷத்துல பகல்ல போறாரா இல்ல அந்த மாறு வேஷத்துல நைட் வராரா அப்படிங்கிறது தான் டவுட். ஏன்னா மாறு வேஷத்துல சட்டமன்றத்துல உட்கார்ந்து ஒண்ணுமே பேசாம திருப்பி ஒரிஜினல் வேஷத்துல பஸ் மேல நின்னு கத்துன்னு கத்துறாரு. நமக்கு என்ன புரியலன்னா, பஸ் மேல நின்னு ஃபயர் விடுறது ஒரிஜினல் வேஷமா, இல்ல கோட்டு போட்டு தலைமைச் செயலகத்துக்கு ஒண்ணுமே பேசாம இருக்கிறது மாறு வேஷமா, இல்ல இது ரெண்டுல எதுவுமே இல்லாம வேற மாதிரி, அதாவது இப்ப என்ன மாதிரி ஆப்ரான்லயோ இல்ல கோட்லயோ இல்ல இந்த மஃப்லர்லயோ இல்ல இந்த செஃப் கேப்லயோ. ஐயோ, மாறு வேஷம் செஃப் கேப் எடுக்க மறந்துட்டேன், மண்டை மேல இருக்கிற கொண்டைய மறந்துட்டேனே. இப்ப நம்ம கேப் எடுத்தோம்னா கண்டினியூட்டி மிஸ் ஆகும். அப்புறம் நான் மாறு வேஷத்துல அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நம்ம கொஞ்ச நேரத்துக்கு இப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஆமா, நான் என்ன வேலைக்காக வந்தேன்? ஐயோ, சமைக்க வந்தவ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன் பாருங்க. ஆக்சுவலா அக்பரும் பீர்பாலும் சேர்ந்துங்க அந்த காலத்துல கடலை வறுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. என்ன கேப்பு லூஸ் ஆயிடுத்தா, இருங்க கழட்டி வச்சுட்டு வந்துடுறேன். அப்படி கடலை வறுத்துக்கிட்டு இருந்தாங்க. சாரி, கடலை வறுத்துட்டு மாறு வேஷத்துல நகர்வலம் போய்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க நகர்வலம் போய்கிட்டு இருந்தப்பதான் மக்களுடைய பிரச்சனையெல்லாம் கேட்டு 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 வந்துகிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அதனாலதான் நம்ம முதல்வரும் மாறு வேஷத்துல ஆனந்த கூப்பிட்டு நகர்வலம் போய்கிட்டு இருக்காரோ. அப்படி ஒரு தடவை அவர் சூலூர் கிட்ட வர்றப்ப ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருந்திருக்கு. சோ அக்பர் எதுக்கு சூலூர் கிட்ட வந்தாரு, இதுதாங்க பிரச்சனையே. இப்படியே அக்பரும் பீர்பாலும் கடலை வண்டிக்காரங்க வேஷத்தை போட்டு இப்படியே வறுத்துக்கிட்டே நகர்வலம் போய்கிட்டு இருக்கும் போது, நம்ம தமிழ்நாடு சிஎம் பத்தி பேசக்கூடாது, பேசினா நம்ம சேனல் பிளாக் ஆயிடும். நீ எதையாவது சமைச்சாலும் சரி, எனவே பேசினாலும் சரி, அரசுக்கு எதிராக, அரசாங்கம் செய்யற தவறுகளுக்கு எதிராக, திராவிடத்துக்கு ஆதரவாக, மக்களுக்கு ஆதரவாக, ஆதவுக்கு எதிராக எதையும் பேசிடக்கூடாது. அதனால நம்ம அதை பத்தி எதுவும் பேச போறது இல்ல. நம்ம அக்பரையும் பீர்பாலையும் சூலூருக்கு கூட்டிட்டு வரலாம். நம்ம சக்கரவர்த்தி அக்பரும் அமைச்சர் ஆனந்தும்னது புசி ஆனந்த் கிடையாதுங்க, நம்ம அபிஜித் ஆனந்த். பீர்பால் இப்படி இவங்க ரெண்டு பேரும் சூலூருக்கு வந்துட்டாங்க. இவங்க வரும்போது அங்க ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. எங்க சூலூர்ல ஒரு புள்ள முட்டாய்க்கு ஆசைப்பட்டு அவங்க அம்மா தண்ணி போட்டு படுத்துட்டு இருக்கும் போது ஒரு தப்பு நடந்துச்சுங்க, ஒரு ஆணால தப்பு நடந்துருச்சுங்க. இந்த பிரச்சனை கேள்விப்பட்ட உடனேயே மாறு வேஷத்துல போன முதலமைச்சர் இது அக்பரும் பீர்பாலும் இதுக்கு அவங்க ஒரு தீர்வை சொல்லிட்டாங்க. இனிமே குழந்தைங்க முட்டாய் வாங்குறதுக்கு கடைக்கு போக வேண்டியது இல்ல. அவங்க அம்மா சரக்கடிச்சாலும் மயக்கம் வராத அளவுக்குள்ள சரக்க, நமக்கு என்ன ஃபேக் நியூஸ் தானே, எதையாவது கொடுத்துட்டு போவோம். அப்புறம் அங்க இருந்து அக்பரும் பீர்பாலும் கிளம்பி மெட்ராஸ்க்கு போயிட்டாங்க. அதாவது அவங்க ஆட்சியில் இருக்கிற தலைநகரத்துக்கு போயிட்டாங்க. ஆனா அவங்க இன்னுமே மாறு வேஷத்திலேயே தான் இருக்காங்க. கடலை வறுக்கிற மாறு வேஷத்துல. கடலை கடலை கடலே சோன் பப்படி கடலே. தம்பி, யாருக்காவது கடலை வேணுமா? கடலை நாங்கதான் மாறு வேஷத்துல வந்திருக்கிற அக்பர் பீர்பால் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நாங்க உண்மையாலுமே கடலை விற்க வந்திருக்கிற சக்கரவர்த்தியும் அமைச்சரும் தான். இப்படிப்பட்ட கதைகள் எல்லாம் ஏற்கனவே கேட்டு கேட்டு வளர்ந்ததுனாலயோ என்னமோ இப்ப கதை விடுறவங்களுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம
உச்ச நாச்சங்கிறதே இல்லாம இந்த பொய்ய யாராவது கேட்டாங்களா? எதுக்கு இந்த பொய்ய சொல்லணும்? சரி, அப்படியே மாறு வேஷத்திலேயே வந்துட்டாங்கன்னாலும் உங்ககிட்டதான் ஏஐ போட்டோ தான் உருவாக்கிக்கிட்டே இருக்கீங்களே, அந்த மாதிரி ஏதாவது ஒரு போட்டோவை இதுக்கு ரெடி பண்ண வேண்டியதானே? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரே உங்க ஆள் கால்ல விழுந்த மாதிரி போட்டோ போட்டிருக்கீங்க. இந்த மாதிரி ஏஐ போட்டோ சித்தரிச்சு போட்டதுனால மாரிதாஸ் கைது அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க. அப்ப இதுக்கு இன்னும் அரெஸ்ட் பண்ணலன்னா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் ஏஐ யூஸ் பண்ணி ஏஐ போட்டோ வெளியிடணும் அப்படின்னு கவர்மெண்ட் புதுசா லா கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தாவேகாக்கு ஆதரவாக எத்தனை ஃபேக் நியூஸ் வேணாலும் யாரு வேணாலும் எவ்வளவு வேணா பரப்பலாம். ஆனா தாவேகாக்கு எதிராக உண்மைய கூட யாரும் நம்ம சமைக்க வந்திருக்கோம், எதையாவது சமைப்போம். இப்படியாக அக்பரும் பீர்பாலும் மாறு வேஷத்துல போன கதையை கேட்டதுனாலதான் இங்க ஒருத்தர் கதை விட்டுக்கிட்டு இருக்காருன்னு சிம்பிளா கன்க்ளூஷன்ல முடிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு நான் வாட்டுக்கு எங்கேயோ போயிட்டு வந்துட்டேன். சரி, அப்படியே மாறு வேஷத்திலேயே தலைநகருக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மின்வெட்டு பிரச்சனைகள் எல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்குதுங்க. அப்போ இந்த அக்பரும் பீர்பாலும், அதாவது அமைச்சரும் ஆனந்தும் மக்கள் கிட்ட போறாங்க. அப்போ பெரம்பூர் மக்கள் சொல்றாங்க, ஏங்க நாம என்னத்துக்கு ஓட்டு போட்டோம் பாருங்க, கரண்ட் இல்ல, அந்த கரண்ட புடுங்கின்னு போயிட்டானா என்னத்துக்கு ஓட்டு போட்டோம்? அப்பதான் அமைச்சர்ங்கிற பேர்ல இருக்கிற ஆனந்த் போய் அந்த மக்கள் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. அது சாரி 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 ரொம்ப சாரிங்க, பீர்பால் போறாரு. எப்படி? கடலை கடலை கடலே அப்படின்ட்டு போறாரு. அப்படி பீர்பால் போய் மக்கள் கிட்ட சொல்றாரு, பெரம்பூருக்கு வர வேண்டிய கரண்ட் எல்லாத்தையும் நாங்க சேமிச்சு ஹார்ட் டிஸ்க்ல போட்டு வச்சிருக்கோம். அது 16வது ஹார்ட் டிஸ்க், 2 GB ஹார்ட் டிஸ்க்குங்க. பெரம்பூர் பூரா கரண்ட் கொடுக்குற அளவுக்கு அதுல ஸ்டோரேஜ் இருந்துச்சு. அதுல நாங்க ஸ்டோர் பண்ணதை பாத்தீங்கன்னா 50% ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம். அந்த 50% கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கிட்ட கரண்ட் கொடுத்துருக்கோம். அந்த ஹார்ட் டிஸ்க் தான் யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த ஹார்ட் டிஸ்க மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பெரம்பூருக்கு 3 மாசத்துக்கு கரண்ட் கட்டே இல்ல. கடலை கடலை கடலே, அக்பர் பீர்பால் மாறு வேஷத்துல வந்து விக்கிற கடலை கடலை கடலே. இப்படியாக அக்பரும் பீர்பாலும் மாறு வேஷத்தில் நகர்வலம் வந்தார்கள். அப்போ அக்பர் கேட்டாரே, இந்த உலகத்துல ஒருத்தன் பணத்துக்கு வேண்டி எவ்வளவு கஷ்டமான வேலையும் செய்வானா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ பீர்பால் சொல்றாரு, பணத்துக்கு வேண்டி ஃபேக் நியூஸவே பரப்புறாங்க, இத பண்ண மாட்டாங்களா? இவங்க அப்படியே பேசிக்கிட்டு போறப்ப அரண்மனையில இருக்கிற ஸ்விம்மிங் பூல் கிட்ட வந்துருவாங்க. பார்த்தா தண்ணி அப்படியே ஜில்லுன்னு ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும். அக்பர் உடனே அந்த தண்ணில இருந்து கையெடுத்துட்டு, யாராவது பணத்துக்கு வேண்டி விடிய இந்த தண்ணியில நிப்பாங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கெல்லாம் ஆளுங்க கிடைப்பாங்க, நான் போய் ஆளை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு பீர்பால் கடலை வண்டியை எடுத்துட்டு மாறு வேஷத்துல கடலை கடலை கடலே அப்படின்னு கிளம்பிட்டாரு. பீர்பால் போய் அப்படி நிக்கிறதுக்கு ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்ப அக்பர் அந்த பிள்ளைய பார்த்து கேட்டிருக்காரு, ஏமா இந்த தண்ணியில நிப்பியா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐயோ ஐயோ ஐயோ, நான் உங்களை பார்த்துட்டேன் சார். என் புருஷனை விட என் பிள்ளைங்களை விட எனக்கு நீங்க தான் சார் முக்கியம். இப்ப கூட என் புள்ள ஐசில சீரியஸா இருக்கு சார், ஆனா நான் உங்களை பார்த்துட்டேன், எனக்கு அது போதும் சார். சரிம்மா, நீ இந்த தண்ணியில நிப்பியா அப்படின்னு அக்பர் கேட்டிருக்காரு. சார், நீங்க சொன்ன எதையும் செய்வேன் சார், ஒருவேளை நான் உங்களை பார்க்கலன்னு வைங்களேன், என் குடும்பத்துக்கே நான் விஷம் வச்சிருப்பேன் சார். அதை கேட்ட அக்பர், தண்ணிக்குள்ள நில்லு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய நிக்க சொல்லிட்டு அக்பர் கிளம்பி போயிட்டாரு. போயிட்டு திரும்பி அவரு வராரு. அந்த பிள்ளைக்கு எதுவுமே ஆகாம அந்த பிள்ளை ஃப்ரெஷ்ஷா நிக்குது. அப்ப அக்பர் கேக்குறாரு, எப்படிமா உன்னால தண்ணிக்குள்ள இவ்வளவு நேரம் நிக்க முடிஞ்சுது அப்படின்னு. சார், எல்லா கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் உங்க போட்டோ தான் சார் இருக்குது, இதோ நிக்குது பாருங்க சார் உங்க போட்டோ. இது புது பில்டிங்க்கு. ஆமா என் போட்டோ தான். உங்க போட்டோவை பார்த்துட்டே இருந்தேனா சார், எனக்கு ஒண்ணுமே ஆகல சார். யாராவது மனச புண்படுத்தி இருந்தா கடலை வாங்கி சாப்பிட்டு கடந்து போயிருங்க. நான் மாறு வேஷத்துல வந்ததுனால என்ன உங்களால கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் மாறு வேஷத்துல இருக்கேன். எனக்கு பயமா இருக்கு. சேனலை பிளாக் பண்ணிட்டா என்ன பண்றது? என்ன மக்களாகிய நீங்க இருக்கீங்கல்ல, எனக்கு என்ன கவலை? நீங்க கொடுக்குற ஆதரவுகளும் உற்சாகமும் தான் என்ன புது புது டிஷ்ஷா சமைக்க வைக்குது. ஆனா ஒரு நாளும் அந்த நெய்யில இருந்து ஸ்வீட் செஞ்சிட மாட்டேன் அப்படிங்கிற உறுதியை நான் கொடுக்குறேன். நீங்க மொய் அனுப்ப வேண்டிய QR கோட் இதோ. ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தாங்க, தயவு செய்து மாசத்துக்கு 100 ரூபாய் மட்டும் அனுப்புங்க. அதுக்கு மேல என்ன ஆனாலும் அனுப்பிடாதீங்க.
ஆனா மாதம் மாதம் அனுப்புங்க, நமக்கு நிறைய வேலைகள் இருக்கு. எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சுன்னா கொஞ்சம் சர்க்கரை எடுத்து கூட நான் வாயில போட்டுக்கிறேன். ஆனா நெய் ஊத்தி கண்டிப்பா ஸ்வீட் செய்ய மாட்டேன். ஓகே, எதையாவது சமைப்போம் உங்கள் ஆதரவுகளுடன். அப்புறம் தோழர்களே, நீங்க யாரும் என்னமா கண்டுபிடிக்கல நான் மாறுவேஷத்துல இருக்கிறது. இன்னைக்குதான் மாறுவேஷத்துல, நாளையில இருந்து ஒரிஜினல் ஆப்ரானோட வந்து நம்ம சமைப்போம். அக்பரும் பீர்பாலும் மாறுவேஷத்துல அவங்க வேலையை அவங்க செய்யட்டும், நம்ம எதையாவது சமைப்போம். எனவே பேசுவோம். நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.